எந்த சயின்டிஸ்ட்னால பல கோடி மக்கள் இறந்தாங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நீங்களா என்ன சொல்லுவீங்க? அட்டாமிக் பாம்பை கண்டுபிடிச்ச ஐன்ஸ்டைனையோ அல்லது ஓப்பன்ஹைமரையோ சொல்ல வாய்ப்பு இருக்கு. பட் இந்த வீடியோ எண்டில் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. 29 செப்டம்பர் 1898 உக்ரைன்ல ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் தான் ட்ரோஃபிம் லிசன்கோ. அவர் 18 வயசா இருக்கும்போது ஒரு விவசாய கல்லூரியில வேலைக்கு சேர்றாரு. அப்போதான் அவருக்கு அக்ரிகல்ச்சர் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்குது. விவசாயத்துல லிசன்கோவோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்த நிக்கோலாய் வாவிலோ லிசன்கோக்கு படிப்பறிவே இல்லைனாலும் அவனோட இன்ட்ரெஸ்ட்காக விவசாயத்தை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லி தந்து அவரை ஒரு சயின்டிஸ்டா உருவாக்குறாரு. பட் வாவிலோக்கு அப்போ புரியல அவர் உருவாக்குறது கொடிய விஷத்தை கக்கக்கூடிய ஒரு பாம்புன்னு. 1924ல் லெனினோட டெத்துக்கு அப்புறம் சோவியத் யூனியன் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாலினோட கைகளுக்கு வர ஆரம்பிக்குது. ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு ஆசை தான், சோவியத் யூனியன் ஃபுல்லாக அவரோட பேர் மட்டும்தான் ஒழிக்கணும் அப்படிங்கிறது. அதுக்காக ஷார்ட் டைமில் சோவியத் யூனியனை பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஸ்டாலின் நினச்சாரு. அதுக்கு அவர் எடுத்த ஆயுதம் தான் விவசாயம். அதுக்காக கலெக்டிவ் ஃபார்மிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை சோவியத் யூனியனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதாவது எல்லா விவசாய நிலங்களையும் கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்து விவசாயிகளை குழுவாக பிரித்து கவர்மெண்ட் சொல்கிற விதைகள் மற்றும் மருந்துகளை மட்டும்தான் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுக்கிறாரு ஸ்டாலின். கரெக்டாக அந்த டைமில் லிசன்கோ ஒரு கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா, குளிர்காலத்தில் வளரக்கூடிய பயிர்களோட விதைகளை பதப்படுத்தி சில கெமிக்கல்ஸை கலந்து வெயில் காலத்திலேயே வளர வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி வளர வச்சும் காமிக்கிறாரு லிசன்கோ. இதை தெரிஞ்ச ஸ்டாலினுக்கு அளவு கடந்த சந்தோஷம். சோவியத் யூனியன் லிசன்கோவை ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. பட் அப்போ சோவியத் யூனியனுக்கு தெரியாது இந்த கண்டுபிடிப்பினால அங்க ஒரு பஞ்சம் தலைவிரிச்சு ஆட போகுதுன்னு. இந்த கண்டுபிடிப்பின் விளைவுகளை பத்தியும் எப்படி இவர் சோவியத் யூனியன் சைனா மாதிரியான பெரிய நாடுகள்ல பஞ்சத்துக்கு கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத பத்தியும் நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். அன்டில் உங்களிடம் விடைபெறுவது கற்றது சயின்ஸ்.